லைஃப்ல உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கா? எனக்கு இல்லையா? அதோ இவருக்கு இல்லையா? எல்லாருக்குமே லைஃப்ல கஷ்டம் இருக்கதான் செய்யும். கஷ்டம்ன்றத எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதுக்காக உங்களுக்கு லைஃப் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு படம் பார்க்க போறீங்க, அந்த படத்துல ஃபுல்லா எப்பவுமே ஜாலியா இருந்தா அந்த படத்தை பாப்பீங்களா? அதுல லவ் பண்ணுவாங்க, அடுத்து சண்டை போடுவாங்க, அப்புறமா அந்த கிளைமேக்ஸ் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா படத்தை முடிப்பாங்க. அதனால தானே அந்த படத்தை பாக்குறீங்க. ஒரு 3 மணி நேரம் இருக்க படத்துல ஒரு அப் அண்ட் டவுன் இருந்தாதான் பார்க்க பிடிக்குதுன்னா, உங்களோட லைஃப்ன்றது உங்களுக்கு ஒரு டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. அது சப்போஸ் உங்களுக்கு அது போயிடுச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு லைஃப் தான். அதுல உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இல்லைன்னா அது என்ன லைஃப்? அதை வாழ்றதுல அர்த்தமே கிடையாது. சோ உங்களுக்கு வர நெகட்டிவிட்டிஸ் கஷ்டம் இல்லாம உங்க லைஃப்ல இருக்க பிளஸ்ஸே அதை எப்படி பிளஸ்ஸா உங்களுக்கு மாத்த முடியும்னு சொல்லிட்டு யோசிங்க. ஐயோ கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தை கூட ஃபேஸ் பண்ண முடியாத என்ன மனுஷன் நீனு, அதை ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. கம்ப்ளைண்ட் பண்றது நிறுத்திடுங்க. எனக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணா லைஃப்ல எதுவுமே நடக்காது. அந்த கம்ப்ளைண்ட் எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்க முடியும்ன்றதுதான் பிரெயின் கெப்பாசிட்டி இருக்கு. சோ எல்லாருக்குமே மூளை இருக்குல்ல, உங்களுக்கும் இருக்குல்ல, அதை யூட்டிலைஸ் பண்ண கத்துக்கோங்க. அதுதான் உங்க லைஃபோட சேலஞ்சு. அதை ப்ராப்பரா பண்ணீங்கன்னா நீங்க தான் டாப். அதை பண்ணலன்னா nobody can help you. You are a done.